ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பதிவு 17 பார்க்கலாம். இதுக்கு முந்தின பதிவுகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேண்ட்டில் அளவுகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த அளவுகள் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளவு அளவுகள் தையலுக்காக ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம மெட்டீரியல் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், பேண்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? பேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ட் பீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இடுப்பில் பட்டி பீஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அகலவாக்கில் இருக்கும். சரிங்களா? இது பெல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெல்ட் பீஸினுடைய லென்த் இந்த சைடில் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரெத் அப்படிங்கிறது இந்த சைடில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் பேண்ட் லென்த். சரிங்களா? இந்த பெல்ட் பீஸ்க்கும் கீழே இருக்கிறது அண்டர் பேண்ட். சரிங்களா? அந்த அண்டர் பேண்ட்டினுடைய லென்த் அப்படிங்கிறது இந்த மார்க்கிங்கில் இருந்து இந்த எண்டிங் வரைக்கும். சரிங்களா? இதில் ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு அண்டர் பேண்ட் லென்த். ஓகேங்களா? இதனுடைய பிரெத், அண்டர் பேண்ட்டினுடைய பிரெத் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைனுங்க ஃபுல்லாக. இது நம்ம எக்ஸஸாக விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், மடிப்புகள் நம்ம வைக்க போகிறோம். சுருக்கங்கள் வைக்கிறதுக்காக எக்ஸஸாக நம்ம கிளாத் விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ எக்ஸஸாக கிளாத் விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே லெக் ரவுண்டு. சரிங்களா? இது தேவையான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மீதம் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடைப்பகுதியில் சென்டரில் இருக்கிற கிளாத்துக்கு பேர் தான் யோக் பார்ட். சரிங்களா? இதை நம்ம 9 இன்ச் டு 10 இன்ச் மார்க் பண்ணுவோம் நார்மலாக. சரிங்களா? அதனால் இது யோக் பார்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் அளவுகள் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம அளவுகள் எவ்வளவு எடுத்திருக்கோம், அதை எப்படி கிளாத்தில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன லென்த் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அண்டர் பேண்ட் லென்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த அண்டர் பேண்ட் லென்த். சரிங்களா? இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் அந்த அளவை நோட் பண்ணியிருக்கேன். சரியான அளவு 27.5 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக, இந்த சைடில் பெல்ட்டையும் அண்டர் பேண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த சைடில் நம்மளுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சு தான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லெக் ரவுண்ட் நம்ம மடித்து அடிப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் தடிமனாக வேணும், திக்னஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆக சரியான அளவு 27.5 இன்ச்சு. மேலே 1/2 இன்ச் தையலுக்காகவும் கீழே 1/2 இன்ச் தையலுக்காகவும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்டர் பேண்ட் பிரெத். பிரெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாத்தில் எவ்வளவு அளவுகள் இருக்கோ அது அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். சுருக்கங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம குறைச்சிக்கலாம். தேவையான அளவு விட்டுட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு தான் இங்கே ஃபுல்லாக நான் நோட் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட்ஸ் அதிகமாக தேவை அப்படிங்கிறதுனால ஃபுல் அளவு அப்படிங்கன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யோக் பார்ட். சரிங்களா? நான் 8.5 இன்ச் சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக. இந்த சைடு மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சும் டோட்டலாக சேர்த்து 1 இன்ச் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? யோக் பார்ட் அப்படிங்கிறது இந்த இடம். மேல் பக்கம் பெல்ட் பீஸில் 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்காகவும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேண்ட் நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் இந்த இடத்துல 1/2 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும். டோட்டலாக 1 இன்ச். சரியான அளவு 8.5 இன்ச்சும் 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து நம்ம ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரவுண்டு. சரியான அளவு 6 இன்ச்சு, தையலுக்காக 1 இன்ச்சு. இதில் பாருங்கள் சரியான அளவு 6 இன்ச்சு. இந்த சைடில் இந்த இடத்துல தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் லென்த். சரிங்களா? பெல்ட் இதான் பெல்ட் பீஸ். ஓகேங்களா? பெல்ட்டினுடைய லென்த் அப்படிங்கிறது இந்த லென்த். ஓகேங்களா? இதில் பாருங்கள் சரியான அளவு 11.5 இன்ச்சும் தையலுக்காக 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 12.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து பெல்ட்டினுடைய பிரெத் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள்
1 இன்ச் வந்து மேல் பக்கத்துக்காகவும், இதுதான் பிரத், பெல்ட்டினுடைய பிரத் சரிங்களா. மேல் பக்கத்தில் நம்ம நாடா வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்மளுக்கு 1 இன்ச் வந்து தேவைப்படும் சரிங்களா. 1 இன்ச் வந்து நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்காக மடித்து விட்டுருவோம், ஃபோல்டிங் பண்ணிடுவோம். அதுக்காக 1 இன்ச்சும் ப்ளஸ் சரியான அளவு வந்து 8.5 இன்ச் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம பெல்ட் பீஸை கீழே வந்து அண்டர் பேண்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். ஆக 1 இன்ச் மேல் பக்கத்துலேயும் 1/2 இன்ச் கீழ் பக்கத்துலேயும் சரியான அளவு 8.5 இன்ச் சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 இன்ச் வந்து நோட் பண்ணியிருக்கேன். 8 + 1/2 9 + 1 10 சரிங்களா. 10 இன்ச் வந்து பெல்ட்டினுடைய பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ அளவுகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த அளவுகளோட தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா. இப்போது நம்ம மெட்டீரியலில் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதுபோல் சுடிதார் மெட்டீரியலில் பேண்ட் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணி நீல வாக்கில் வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஃபுல் ஃபோல்டிங், அதாவது 2 ஃபோல்டிங்கும் நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட்டில் பாருங்கள் இது போல் 4 லேயரும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தால் லைட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேல் பகுதியில் இருந்து இப்போ வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேல் பகுதியிலேருந்து கீழ் பக்கமாக பார்த்து நம்ம ஃபஸ்ட் வந்து அண்டர் பேண்ட் லென்த் சரிங்களா அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டர் பேண்ட் லென்த்தினுடைய சரியான அளவு அப்படிங்கிறது 27.5 இன்ச். தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 28 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரியான அளவு 27 + 1/2 இன்ச் டோட்டலாக சேர்த்து 28 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு இது போல் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஸ்கேலினுடைய அளவு கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வரும். நான் வந்து அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேப்பில் அளவுகள் எடுத்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது போல் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக அப்படின்னு பார்த்தா, அதாவது எக்ஸஸாக நம்ம அளவுகள் வந்து தையலுக்காக விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக 7 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பிரெத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து எல்லாமே, அதாவது எவ்வளோ சுருக்கங்கள் தேவையோ அந்தளவுக்கு விட்டுறலாம். நான் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். யோக் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். யோக் பார்ட் அப்படிங்கிறது சரியான அளவு 8.5 இன்ச்சு. 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 8.5 ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் லைன். அது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ்ப்பக்கத்தில் 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 இன்ச் பக்கம் வரும். 22.5 இன்ச் பக்கம் வருது. இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. யோக் பார்ட்டில் இருந்து கீழே லெக் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்து வரைக்கும் சரிங்களா. ஃபுல்லாக வந்து ஸ்கேல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் டேப் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் பக்கம் வரும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 11 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 to 2 இன்ச் அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த மார்க்கிங்கை நம்ம டச் பண்ணுறது போல் ஒரு சி மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேண்ட்டினுடைய ட்ராயிங் அப்படியே கிடச்சிரும் சரிங்களா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து கீழ்ப்பக்கமாகவும், இந்த சைடில் லெக் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து மேல் பக்கமாகவும், நெக்ஸ்ட்டு சென்டரில் நம்ம மார்க் பண்ண இடத்த டச் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு பேண்ட்டோட ட்ராயிங் அழகாக வந்து கிடச்சிரும் சரிங்களா. இப்போ நம்ம கீழே லெக் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலேருந்து கால் சுற்று, கணுக்கால் சுற்று மார்க் பண்ண இடத்துலேருந்து இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஒரு 2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போல் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் பேண்ட் வந்து ஃபிட்டிங் வந்து சரியானதாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம கீழே லெக் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மடித்து அடிக்கிறப்ப ரொம்பவே வந்து ஈஸியானதாக இருக்கும். அதனால் ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க.
இது மாதிரி 4 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் அந்த இடத்துலையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக இது மாதிரி ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அண்டர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து நம்ம மீத இருக்கிற கிளாத்தை எடுத்து பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணணும் சரிங்களா. இதை கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அடுத்து மீத இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட் பீஸில் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு வந்து 11.5 இன்ச், லென்த் வைஸில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இதுபோல் 2 இடத்துல வந்து 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுபோல் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இடத்துல மார்க் பண்ண இடத்த லைன் போட்டு இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெத்து வந்து நம்ம மார்க் பண்ணணும் சரிங்களா. 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காகவும் சரியான அளவு வந்து 8.5 இன்ச்சும் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சரிங்களா மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சில் மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுருங்க. இதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம நாடாக வந்து கோர்க்கறதுக்காக யூஸ் பண்ணிடுவோம். அடுத்து சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 8.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் சரிங்களா. 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் 9 இன்ச் மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பெல்ட்டினுடைய பிரெத்தும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு, லென்த்தும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக நம்ம லைனில் போட்ட லைன்லேயே வந்து கட் பண்ணி சரியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண பெல்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 4 கிளாத்லேயுமே வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு மட்டுமாவது கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் வந்து மாறாமல் இருக்கும். இதுபோல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவில் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி நாடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.